வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் சில தகவலுடன் உரையாட வந்துள்ளேன். ஒவ்வொன்றுக்கும் ஆரம்பம் இருக்குது என்றால் ஆரம்பத்தின் முடிவு இருக்கத்தான் செய்யும். என்ன சொல்கிறீங்க? அதேமாதிரி மனிதனுக்கு ஆயுட்காலம் இருப்பது போன்று நாம் வசிக்கும் வீடுகளுக்கும் ஆயுட்காலம் உண்டு. ஆமாம், ஒரு வீட்டினுடைய அந்த ஆயுட்காலம், அதுக்கு உயிரோட்டம் எவ்வளோ நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அதான் நம்மளுடைய ஃபார்மட்டே நியூமராலஜிங்கிறது ஒரு ரிசர்ச் தான். அது ரிசர்ச்சில் போய்கிட்டே இருக்கும். அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது பொதுவாக ஒரு மனிதனுக்கு மனைவி அமைவது, கணவன் அமைவது, பிள்ளைகள் அமைவது, வீடு அமைவது, இதெல்லாம் அவர்கள் வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்ட்டு சொல்வார்கள். அது உண்மைதான். அந்த வீட்டினுடைய அமைப்பு அவங்களுக்கு எத்தனை வருஷங்கள் அது இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். அது அவங்க இனி நீங்கள் இருக்கிற வீட்டையே நீங்களே உங்களை கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தடு. ஒரு வீட்டில் கணவன் மனைவி, அவங்களுடைய டேட்டு ஃபேட்டு. ஆமாம், உதாரணத்தை கூட ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருக்கிறார்கள். அவங்களுடைய கணவனுடைய டேட்டு ஃபேட்டு, டேட்டு 9, ஃபேட்டு 5. அது நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிங்க. 9, 5, 45, 45 அப்படி வருவாங்க. மனைவியினுடைய டேட் ஆஃப் பர்த்து, டேட்டு ஃபேட்டு, டேட் ஆஃப் பர்த்தில் நீங்கள் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு எல்லாம் ஃபார்மேட் தான் கற்றுக்கிட்டீங்க. இன்றைக்கி நான் ஃபோன் எடுத்தாலும் எல்லோரும் லேடிஸும் ஜென்ஸும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பிரமாதமாக போடுறாங்க. ஆனால் நீ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். டேட்டு ஃபேட்டு அப்படின்னா தெரியும். டேட்டும் 6, ஃபேட்டும் 6, அதை மல்டிபிள் பண்ண பெருக்கணும். போட்டுன்னு 36. அப்புறம் 40. ஃபஸ்ட்டு கணவனுடைய இது வந்துட்டு 45, மனைவி 6, 6, 36. அது வந்து 9க்கு 5, இது 6க்கு 6. அது 9 × 5 45, இது 6 × 6 36. அப்படி போட்டால் 81 ஆண்டு அவர்கள் வசிக்கும் வீட்டுக்கு பவர் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது உயிரோட்டம் இருக்கிறது. அவங்க வீட்டுக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி முடிஞ்சிருச்சதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 போடுறேன். வெறும் ஒன்றுல சொல்லி முடிச்சிட்டாக்கா எப்படி? அடுத்தது சும்மா இன்னொன்று சொல்கிறேன் அப்படின்னு இன்னும் 2 மொத்தம் 3 கொடுக்குறேன். ஏன்னா இவர் 1 மட்டும் சொல்லிட்டு போயிட்டாருனாக்கா அடுத்து வேறு சிலதுக்கு வேறு ஒரு சின்னதாக இருக்கும். அதுக்கு என்னங்கிறது ஒரு அவங்களுக்குள்ள அவங்களுன்னா எல்லாருக்கும். இன்னொரு கணவன் மனைவி இன்னொரு வீட்டில், கணவனுக்கு டேட்டு 1, ஃபேட்டு நம்பர் 9. 1 × 9 வெறும் 9 தானே மல்டிபிள் பண்ணால் பெருக்குண்ணா. மனைவிக்கு டேட்டு 3, ஃபேட்டு 3. அப்போ 3 × 3 9. அப்படியே போட்டிங்கன்னாக்க 9, 9, 18 தான். வெறும் 18 வருஷம் தான் அந்த வீட்டினுடைய உயிரோட்டம் வேல்யூ. அதுக்கு மதிப்பு அவ்வளோதான் இருக்குது. அத்தனை வருஷம் தான் அதுக்கு உயிரோட்டம் இருக்கும். ஆமாம், ஒன்று சொல்லி விட்டுருக்கூடாது இல்லையா? ஒரு 2 சொல்லணும் இல்லையா? 3வது இன்னொன்று கூட சொல்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கறதுக்கு ஒரு வழிமுறை சொல்லிடுறேன். கணவனுக்கு 2, டேட்டு ஃபேட்டு 6. அப்போ 2, 6, 12. மனைவிக்கு டேட்டு 1, ஃபேட்டு 1. அது அப்பயும் திருப்பி 1 தான். அப்போ அது 12, 1, 13 வருஷம் தான் இருக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் சொல்லலை உங்களுக்கு. இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு நம்ம ஃபார்மட்டில் நாம் அவ்வளோதான் வரும். சரிங்க, அவ்வளோதான் வரும். நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது? ஒன்றும் கவலை இல்லை. 2 வேலை செய்யணும். சுதர்சன ஹோமம் அந்த வீட்டுக்கு பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சுதர்சன சக்கரம் அதை அந்த வீட்டுக்குள்ளே உள்பகுதியில் வைத்து பண்ணுவோம். உள்ளே வச்சாதான் பவர் ஏறும் வீட்டுக்குள்ளே. 2த்தையும் செய்யணும். அந்த வீட்டுக்குள்ளே சுதர்சன சக்கரத்தை பதித்து வைக்கணும். சுதர்சன சக்கரம் ஹோமத்தை செய்யணும். சுதர்சன ஹோமம் செய்யணும். இது சக்கரம், அது ஹோமம் செஞ்சிட்டிங்கனாக்கா ரீப்ரொடியூஸ் ஆகிரும் பவர். திருப்பி எத்தனை வருஷம்னா நீங்கள் ஏற்கனவே போட்ட மல்டிபிள் தான். அதே திருப்பி இது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இதை தொடர்ச்சியாக செய்யணும். உங்களுக்கு எத்தனை உங்கள் வீட்டினுடைய ஆயுட்காலம் எவ்வளோன்றதை சொல்லிட்டோம் இல்லையா? அது முடிகிற தருவாயில் இருக்கும்போது அது செய்யணும். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா. ஏன்னா சில பேரில் பார்த்தீங்கன்னா இதனுடைய கான்செப்டே தெரியாமல் என்னென்னமோ பண்ணுவாங்க எதுவும் நடக்காது. அதனால் சில பேர் என்ன செய்வாங்க, அந்த வீடு ராசியில் இன்னொரு வீடுக்கு போவாங்க. இதுதான் காரணம். ராசி இல்லைன்றதுலாம் இல்லைங்க. கொஞ்சம் வருஷம் இருந்தாங்க, நல்ல ராசியாக இருந்தாங்க. இப்போ இல்லைங்க, நாங்கள் நல்லா இருந்தோம், அந்த வீட்டில் போய் தான் நிறைய சம்பாரித்தோம், ஆனால் இப்போ அந்த வீட்டில் சரியாக வரல. அதனால் நாங்கள் ஏதோ சொல்லுவாங்க, வித்துட்டுன்னுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க. இன்னொரு வீட்டு போனால் அங்கே வருதுன்னா அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் ரீசன். அதனுடைய ஆயுட்காலம் முடியுது. அந்த முடிகிறத நம்ம மெருகூற்றி திருப்பி ஏற்றணும். ரீப்ரொடியூஸ் பண்ணணும். பவரை கூட்டணும். இது பண்ணால் கூடிரும், ஆட் ஆயிரும். என்ன சில இதுக்கெல்லாம் விடையை நீங்கள் வந்து எங்கன்னு எதில் போய் தேட முடியாது யாருக்கும். இதுக்கு எப்படி எங்கன்னு போய் தேடுவீங்க? என்ன ரீசன் நீங்கள் சொல்லுவீங்க? யார் சொல்கிறது?
ஒரு தெரியாத ரகசியத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்கும். ஆமாம், சுதர்சன சக்கரம் ஓமம் கூட செஞ்சிடலாம். குருக்களை கூப்பிட்டு செஞ்சிடலாம். சக்கரம் தான் கொஞ்சம் சுதர்சன சக்கரம் தான் கேர்ஃபுல்லாக வாங்கியே செய்யணும். கரெக்டாக ஒரிஜினாலிட்டியோடு வாங்கணும். அவர் பவர் இருக்கான்னு பார்க்கணும். பவர் ஏற்றி கொடுப்பாங்க, ஏற்றி வைக்கணும். நல்லா பிரமாதமாக வேலை செய்யும். சூப்பராக இருக்கும். அந்த வீட்டினுடைய பவர் வீட்டுக்குள்ளே பவர் ஏறிடும். ஆமாம், பொதுவாக ஒரு வீடுன்னு சொன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளே பவர் இருக்கணும். அந்த யாருன்னா வெளியார் உள்ள நுழைஞ்சாலும் சரி, நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த பவரே உங்களுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணும், காம்பன்சேட் பண்ணும். அப்படி ஒரு பவர் வீட்டுக்குள்ளேயே நம்ம வசிக்கிற வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்போது தான் அப்போ தான் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். இதெல்லாம் செஞ்சால் தான் நல்ல சுபகாரியம் நடக்கும். பிஸ்னஸ் நல்ல தொழில் வளர்ச்சி நல்லா பெருகும். கெரியர் நல்லா சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒற்றுமைகள்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 75 to 85% திருமணம் ஆகி டக்கடக்கடன்னு புரோக்கன் ஆயிடுது. இது ரீசன் என்னங்கிறது யாராலும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ சமீப காலமாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. சமீபகால வருடங்களாகவே, கொஞ்சம் வருஷங்களாகவே அதான் நடக்குது. இதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். இல்லை அப்படி என்று சொல்லி விட்டுற முடியாது, இருக்கலாம். ஏன்னா எவ்வளோ பேருக்கு அவங்க வசிக்கிற வீட்டினுடைய அந்த காலம் முடிஞ்சிருது. ஆய்க்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இருக்கிறோம், நமக்கே தெரியாது இல்லையா? இதை செஞ்சு விட்டுட்டாக்கா பவர் கூடிருச்சுன்னா, ஏறிடுச்சுன்னா லைஃபு பிரமாதமாக இருக்கும். ஏன்னா இதனால் கூட அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு சொல்லி நம்ம நெக்லெக்ட் பண்ணிட முடியாது, அவாய்ட் பண்ணிட முடியாது, எதையும் தவிர்த்திட முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லோரும் உங்களுடைய முதல்ல உங்கள் கேல்குலேஷன் கரெக்டாக போடுங்க. இருக்குன்னா விட்டுருங்க. இருக்குன்னு சொன்னாலும் விட்டுறலாம். அது கரெக்டாக தான் இருக்கும். இருக்குன்றவங்களும் கரெக்டாக தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், கிராஸ் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் ஆக போகுது? டக்குன்னு போட்டுருவீங்க. டேட்டு ஃபேட்டு டக்குன்னு போட்டு வந்துட்டீங்கன்னாக்கா நம்மளுது இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போட்டுடலாம். நீங்கள் இருக்குங்க, நாங்கள் செஞ்சு இத்தனை வருஷம் அது இன்னும் இத்தனை வருஷம் இருக்குங்க, இருக்கும், பவர் இருக்கும். இல்லாதவங்களுக்கு பற்றி தான் அந்த மேட்ரு இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கிங்க. இல்லாதவங்க செய்ய ஆரம்பிச்சிடுங்க. உடனே இமீடியட்டாக தள்ளியே போடாதீங்க. சரி, மொத்தத்தில் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.